டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. அரிட்டாப்பட்டி மக்களுக்கு என்றும் துணை நிற்போம் என பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சுரங்கம் வராமல் தடுக்க போராட்டம் நடத்திய அரிட்டாப்பட்டி மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த பாராட்டு விழா உங்களுக்கானது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் வாபஸ். முதலமைச்சர் உத்தரவின்படி 11,600 வழக்குகளும் வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. திமுக ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளது. டாவோஸ் மாநாடு குறித்த எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு அமைச்சர் TRP ராஜா பதிலடி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி, துரை வைகோ பிரச்சாரம். பெரியாரை விமர்சனம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என பேட்டி. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரி வாகன பேரணி. மயிலாடுதுறையில் டிராக்டர் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் பங்கேற்பு. டெல்லி தேர்தல் 2 சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டி. வெற்றி பெறுவதே இலக்கு என அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதி. இதய மருத்துவத்தில் டாக்டர் KM செரியனின் பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறத்தக்கது. மருத்துவர் செரியன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பீகாரில் மாடியில் இருந்து குரங்குகள் தள்ளிவிட்டதில் சிறுமி உயிரிழப்பு. காட்டில் இருந்து குரங்குகள் உணவுக்காக குடியிருப்புக்குள் வந்ததால் நேர்ந்த சோகம். அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சியில் இந்தியா, பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பங்கேற்பு. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் சாகசம். ஆளுநர் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்பு. மருத்துவத்துறையில் செரியனின் சிறப்பான பணி பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது. இதயவியல் நிபுணர் மருத்துவர் செரியன் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். கைது செய்யப்பட்டவரின் கைரேகை வீட்டில் இருந்து சேகரிக்கப்பட்ட கைரேகையோடு ஒத்துப்போகவில்லை என தகவல். நைஜீரியாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வாகனங்கள் மீது மோதி வெடித்து சிதறியது. கோர விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி விறுவிறுப்பு. சாம்பியன் பட்டம் வென்றார் ஜானிக் சின்னர். ICC-யின் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் கமிந்து மெண்டிஸ். கடந்த ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் 1049 ரன்களை அடித்துள்ளார் இலங்கை வீரர் மெண்டிஸ்.